என் அன்பு குழந்தையே, அப்பா உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த இரண்டில் ஒன்றை தொட்டு விட்டாயல்லவா? இதோ உனக்கான அசரீரி வாக்கினை கேள். உன்னை சுற்றியுள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் தெரியவில்லையே என்று புலம்புகிறாய். இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள். சுயநலம் நல்லதுதான், ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டும். உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம். அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருக்கக்கூடாது. உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலம். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள். கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு கடமைகளை செய். உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நீ எப்போதும் உலக ஆசைகளுக்காக போராடி கொண்டே இருந்து அதுவே சுகம் என்ற மயக்கத்தில் இருந்தாயானால் உனக்கு எப்போதும் நான் கிடைக்காமலே போவேன். உலக இன்பங்களின் அதிக அளவு ஆசை கொண்டு விளங்கினால் என் நற்போதனையை எப்போது நீ அறிந்து கொள்வாய்? தேகம், இந்திரியங்கள் சக்தி இழந்து முதுமையடைந்த போது மரணத்தின் முன் உதவியற்ற நிலையில் நிற்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்போது மட்டும் என்ன செய்ய முடியும்? மீண்டும் பிறப்பது துக்கமானதுதான். அந்த அவல நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற பல வழிகளிலும் நான் முயற்சி செய்கிறேன். இருந்தாலும் யாரும் என் சொற்களை கேட்பதில்லை. தேவையான போது மட்டும் அழைத்தால் இறைவன் வருவாரா? இன்றைய நாள், இந்த நிமிடம் உன் கைகளில் இருக்கிறது. நான் சொல்வதை கேள். என் லீலைகளை நன்றாக மனதில் இருத்து அவற்றை ஆழமாக சிந்தித்துப்பார். நீ அப்போது ஆனந்தம் என்று நினைத்திருந்ததையும் இப்போது நீ அனுபவிக்கும் சுகத்தையும் சீர்தூக்கிப்பார். என் வார்த்தைகளில் உள்ளவற்றையும் அவற்றின் உட்பொருளையும் அப்போது நீ அறிய முடியும். என் நினைவை மிஞ்சிய பரமானந்தம் என்ன இருக்க முடியும்? எங்கே இருக்கும்? நீ செய்யும் தொழிலுக்கு என் நினைவு தடையாக இருக்காது. உனக்கு எவ்வளவோ உதவியாக இருக்குமே தவிர ஒருபோதும் உபத்திரமாக இருக்காது. நான் உனக்கு உதவி செய்பவனாக இருப்பேன். நாளை உண்டு என்ற மயக்கத்தை உன்னுள் வைத்து கொள்ளாதே. இன்றைய வேலையை இன்றே செய்து முடி. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.